அவளுடைய கூந்தலின் அழகை ரசிக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா, இல்லை வாசனை திரவியங்களால் மட்டுமே மனம் உண்டாகிறதா என்பதே சந்தேகம். அதை தீர்க்கும் வகையில் பாட்டெழுதி வருபவருக்கு 1000 பொற்காசுகள் என்று மன்னர் அறிவிக்கிறார். காட்சி 1, காவலனின் அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி. நம்ம செண்பக பாண்டிய மாமன்னருக்கு மனதில் ஒரு சந்தேகம். அதனை உடனடியாக தீர்த்து வைக்கும் பாடலுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். என்னது 1000 பொற்காசுங்களா? ஐயோ, 1000 பார்த்திருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, அந்த சந்தேகத்தை எப்படி தீர்க்குது? அது தெரிஞ்சா நானே பரிசை வாங்கிடுவேனப்பா. அத போயா, 1000 பொற்காசுங்களா சும்மாவா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போவேன்? சொக்கா. காட்சி 2, கோவில். எப்பா சொக்கா, அரசர் குதிக்கிற 1000 பொற்காசுகள் எனக்கே கிடைச்சா பரவாயில்ல. அருள் புரியப்பா. நான் கேக்குறது உன் காது விழாதே. தாயே மீனாட்சி, என்னை கூப்பிட்டீங்களா? உன்னை யாருமா கூப்பிட்டா? உன்னை தவிர எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க தாயே மீனாட்சி. ஐயோ ஐயோ, 1 2 1000 பொண்ணாச்சே. இந்த நேரம் பார்த்து நமக்கு பார்த்து எழுத வருதே. நான் எங்க மன்னனோட சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? அது எனக்கு இல்ல. ஐயோ சொக்கா. ஐயா போயா. புலவரே. யார் பாது? ஐயா புலவரே, அழைத்தது நான் தான். யார் நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தையும் கூட்டி சுந்தர தமிழிலே செந்தமிழ் கவி பாடும் ஒரு புலவன் யான். ஏதோ புலம்பிக் கொண்டிருந்தீரே. என்ன புலவரா? நல்ல வசதியான புலவர் போல இருக்கு. மன்னர் சந்தேகத்தை தீர்க்க பாடல் கதைச்சா 1000 பொற்காசும் கதிக்கும். அதுதான் புலம்பனை. நல்லா ஒட்டு கேட்டிருந்தீங்க போல. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. ஒருவேளை உனக்கு அந்த பாடல் கிடைத்தால்? என்னது, உங்ககிட்ட பார்த்திருக்கா? ஏன் உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை பரிசித்து பாரு. என்ன கேளுகிறேன், நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? இல்ல, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். பிரிக்க முடியாதது எதுவோ தமிழும் சுவையும், பிரிக்க கூடாதது எதுகையும் மூளையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராமல் இருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பொய்மை புகழ்ச்சி, சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலை அடுக்கம், இயலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதர், வீணைக்கு வாடி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு வள்ளுவன், விழுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, நீரே சிறந்த புலவர். அரசரோட சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் உங்ககிட்ட இருக்கா? இருக்கிறது, அதை அவருக்கு தருகிறேன். நிஜமாவா? ஐயோ, அதை அப்படியே மன்னர் கிட்ட கொடுத்து மன்னர் தருகிற பரிசை அப்படியே உங்களுக்கு தரேன். நீர் பார்த்து எனக்கு குடுப்பதை கொடுங்கள். வேண்டாம் அப்பா, நீயே எடுத்துக்கொள். நிஜமாவே உங்களுக்கு வேணாமா? சரி, பரிசு கொடுத்தா பரவாயில்ல, வேற ஏதாச்சும் கொடுத்தா சரி, பார்த்தே கொடுங்கள். நீர் சிறந்த வள்ளல் ஐயா. காட்சி 3, அரசவை. தென்னவன் பல்லாண்டு வாழ்க. இவ்வளவு புலவர்கள் இருக்கும் நாட்டில் எமது சந்தேகத்தை தீர்க்க முடியவில்லையே, கவலையாக இருக்கிறது. எழுத மனம் இல்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு தேவையில்லை மன்னா.
என்னிடம் நேரடியாகவே கேட்கலாம். புலமைக்கோ திறமைக்கோ போட்டி என்றால் பாட்டுக்கள் குவிந்திருக்கும் நேரம். ஆனால் இங்க அறிவிப்பில் பரிசுக்கு பாட்டியிட வேண்டும் என்பது தானே. பரிசு வேண்டாம் என்று நினைப்பதால் பாட்டியிடாமல் இருக்கலாம் அல்லவா? உங்களை வெல்ல முடியுமா? மன்னா வணக்கம். தங்களது சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் உழவன் ஒருவன் பாட்டோடு வந்துள்ளார். பார்வையின்றி என பார்வையின்றி பத்துள்ள வந்திருக்க தருமைய பார்வையின்றி. வருக புலவரே, எனது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றியுள்ளீரா? ஆமாம், நானே தான் ஏற்றி வந்திருக்கேன். எங்க கூறும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ பைலியது கிளிய நட்பின் மைலியது தெரியர் அறிவை குண்டது நறியவும் உலவோ நீ அறியும் பூவே. ஆஹா, அருமை அருமை. எமது சந்தேகம் தெரிந்தது. எடுத்து வாருங்கள் 1000 பொற்காசுகளை. மன்னா, ஒரு நிமிடம் பொறுங்கள். புலவரே, இந்த பாடல் உம்மோடது தானே? ஏன் எனதுதான்? பின்ன யாரோ எழுதி கொடுத்தா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னதுதான். என்ன பிரச்சனை இப்போ? உம்மோடைய பாட்டில் பிழை உள்ளது. பிழையா? எவ்வளோ பிழை இருக்கோ அவ்வளோ பரிசு தொகையை கொடுத்துக்கோங்க. முதலில் பாடலுக்கான விளக்கத்தை கூறி பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். அதான் அரசருக்கே புரிஞ்சிச்சு. அப்புறம் எதுக்கு விளக்கம்? தவறான ஒரு பாட்டுக்கு மன்னன் பரிசளித்ததாக இருக்கக்கூடாது. அப்படியா? உண்மை மாதிரி ஒருத்தர் போடும். என்ன சொல்லும்? எவனோ புதுதான் வாங்கிட்டு வந்தேனே. புலவரே, தருமி. காட்சி 4 கோவில். ஆண்டவா, அவன் இல்லை, அவன் வரமாட்டான். புலவரே, என்ன பரிசு கிடைத்ததா? அடிதான் கிடைக்குது. என்ன உலகிறாய்? உன்னோட பார்த்து பிழை இருக்கு சொல்றாங்க. பிழையா? யார் கூறுகிறது? சபையில் ஒரு புலவர் கூறினார். யார் அந்த புலவர்? காட்டு, வா என்னோடு. காட்சி 5 அரசவை. இந்த சபையில் இப்புலவரின் பாட்டில் குற்றம் கண்டது யார்? அவருக்கும் அவசியம் புலவரே. ஓ, அதனால்தான் தர்மையின் பாட்டில் விலை கண்டீரோ? ஆம், பருடைய பாட்டானதால் பரிசுக்கு அர்ஹதை இல்லை என்று தடுத்தவன் நான். யார் நீங்கள்? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். ஓ, அந்த ஆணவத்தால் பாட்டில் பிழை கண்டீரோ? நக்கீரா, என்ன பிழை கண்டீர்? முதற்கண் பாட்டை ஏற்றியார். யாம் நீட்டினோம். ஏற்றியல் நீர் வராமல் தருமையிடம் கொடுத்தது ஏன்? அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வா. புலவர்களுக்கு பொய்யோரே தேவையில்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது அனைத்தும் யாம் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. அனைத்தும் அறிந்தால் எவ்வளோ பாட்டில் பிழை இருக்காரா? அதை குற்றம் கூறக்கூடாதா? புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு பிழை கண்டீர்? சொற்சுவையிலா பொருட்சுவையிலா? சொல்லில் பிழை என்றால் மன்னிக்கப்படலாம், பொருளில் தான் குற்றம். என்ன குற்றம்? இங்கே நீர் இயற்றிய பாடலை கூறுங்கள். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் சிறிய அறிவை கூந்தலில் நிறையவும் உளவோ நீ அறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். அதன் விளக்கம் யாது? தலைவன் தலைவியின் காதலில் மெய்மறந்து அவளின் கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்துள்ளேன்.
அதன் உட்கருத்து மலர்களிடத்தில் உள்ள மகரந்தத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தை சார்ந்த வந்தே, நீ கண்ட மலர்களிலே இந்த மங்கையின் கூந்தலை விட அதிக மனம் உண்டோ என்று கேட்பது போல் எழுதியிருக்கிறேன். இப்பாடல் மூலம் மன்னருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையில் கூந்தலில் நறுமணம் உண்டு என்று கூறியிருக்கிறேன். ஒரு காலம் இல்லை, வாசனை திரவியங்களாலும் தொடர்ந்து பூச்சுடுவதாலும் மட்டுமே ஒரு பெண்ணின் கூந்தலில் நறுமணம் இருக்குமே ஒழிய இயற்கையிலேயே ஒரு பெண்ணின் கூந்தலில் நறுமணம் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உத்தம பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் நறுமணம் கிடையாதோ? கருப்பு கரிசியாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கை அன்றி இயற்கையாக கூந்தலில் நறுமணம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 14 லோக பெண்களுக்கும் அதே நிலைதான். பாக்களை ஏற்ற உமது வாக்கிலே இருக்கும் பாரதிக்கும் அதே நிலையா? கலைமகள் என்ன, நான் நாடோறும் வழிபடும் உமையவருக்கும் அதே விதிப்படிதான். உண்மையாக? உண்மையாக. உனது கலையின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக நீ பார். நான் எழுதிய பாடல் குற்றமா? ஆண்டவா, நீரே முக்கன் முதல்வன் ஆகுக. நெற்றியில் ஒரு கண் காட்டிலும் உடம்பெல்லாம் கண்ணை சுற்ற போட்டிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிப்பட அறிவாளின் நெய் பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ என் பாட்டை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உட்புள் இரண்டுண்டு வாழ்வதில்லை. ஆண்டவா, மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, தென்னாட்டவர்க்கும் இறைவா, அறியாமல் வாதிட்ட நக்கீரனை மன்னித்து சிவன் தணிந்து தமிழ் சங்கத்தின் தலைமை புலவரை தந்தருட வேண்டும். செண்பக பாண்டியா, சினம் எமக்கில்லை. நக்கீரரின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். கொற்றவனே குற்றம் இழைக்கினும், உற்ற தேவமே குற்றம் இழைக்கினும், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நற்றமிழ் புலவனின் பெருமையை நாடிலம் காட்டவே யாம் அருள் விளையாடினோம். கவலையை விடு நக்கீரா, நல்லவுடன் எழுந்து வா. ஐயனே, இச்சிறியனை மன்னியுங்கள். நக்கீரா, வாழ்கனின் தமிழ் தொண்டு. அண்ணா, தயவு செய்து அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருணிக்கு கொடுத்து விடுங்கள். ரக்ஷன் மீனாட்சியாக, கேயா காவலனாக, ராஷ்மிக் செண்பக பாண்டிய மன்னனாக, நமீஷ் அரண்மனை பணிப்பெண்ணாக, துளிர்நிலா அமைச்சர், நக்கீரராக சம்பிரதி, இறையனார் சொக்கநாதராக தருணீஸ்வர். நன்றி அனைவரும். அருமை, மிக மிக அருமை. ஸோ டைரக்ஷனோட பர்ஃபெக்ஷன் எங்கே அப்படின்னா, ஆங்கர்ஸ் பேச வேண்டியதையும் ரம்யாவே பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்காக பலத்த கரகோஷம், பலத்த கரகோஷம். எப்படி இருந்துச்சு? சொல்ல போனா கிழின்னு கிழிச்சிட்டாங்க. போங்க, என்னம்மா இப்படி பண்றீங்களே? இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்களே வருஷம் வருஷம்.